இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே ஒரு கானானிய ஸ்திரீயை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். மத்தேயு 15:22 அந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு மகள் இருக்கிறா. அவள் பிசாசின் பிடியில் கொடிய வேதனைப்படுகிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவர் பின்னாடியே ஓடி வரா. அவளுக்கு பிரதி உத்தரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையும் சொல்லலை. அப்போ அவருடைய சீஷர்கள் எல்லாம் நம்ம இவள் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். சீஷர்கள் தொல்லை பண்ணுறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி சொல்கிறாங்க, இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்லி. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்போது அவளுக்கு பிரதி உத்தரமாக என்ன பதில் சொல்கிறாரு? காணாமல் போன என் ஆடுகள்ன்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றத்தில் போனவங்க, தேவனை விட்டு விலகி போனவங்க, அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புவதற்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்கிறாரு. அவர் ஆண்டவரே, அவள் மறுபடியும் என்ன பண்ணுறா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவரை பணிந்து கொண்டாள்னு மத்தேயு 15:25 பார்க்குறோம். அப்போ அவளை நோக்கி சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்கிறார். அப்போ பிள்ளைகள்னால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குற ஆகாரம், அது மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாதுன்ற மாதிரி சும்மா ஒரு ஓமைக்காக அதை சொல்கிறார். நாய்க்குட்டிகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமேன்னு சொல்கிறா. ஆனாலும் சிந்துகிற அந்த துணிக்கையை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு. அப்போ உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த ஒரு வார்த்தையினால என் மகள் பிழைப்பாள்னு அவள் விசுவாசிக்கிறா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரிது ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு அவளுக்கு சொன்ன உடனே அவர் சொன்ன மாத்திரத்திலேயே அவங்க மகள் அங்கே சுகமாகிறத பார்க்குறோம். அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவங்க மகள் சொஸ்தமாகிறா. அதே போல் மார்க் 9ஆம் அதிகாரம் 23-24 வரைக்கும் பார்க்கும்போது, இங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய குமாரன் ஒரு ஊமையான ஆவியினாலே பிடிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் வரான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ அந்த பலவீன கட்டுலேருந்து நீ விசுவாசிச்சின்னா உனக்கு எல்லாம் ஆகும்னு சொல்கிறார். உடனே அந்த பிள்ளையினுடைய தகப்பன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு அவன் அழுகிறான்னு பார்க்குறோம். முதல்ல அந்த கானானி ஸ்திரீ தேவனிடத்தில் விசுவாசிக்கிறா, அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து கொள்கிறா. அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையினாலே தன் மகள் சொஸ்தமாக்குறா. அதே போல் இங்கேயும் ஊமையான ஆவியினாலே அலைக்கழிக்கப்படுகிற அந்த மனுஷனுடைய குமாரனுக்கும் அவங்க தகப்பனார் தேவனை நோக்கின்னா கேட்குறாரு, உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படியாக உதவி செய்யும்னு சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு அவர் கூப்பிடுறாரு. அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று உனக்கு கட்டளையிடுகிறேன்னு சொல்லி அந்த அசுத்த ஆவியை அதட்டுறாரு. அது சத்தமிட்டு அவனை விட்டு அலைக்கழித்து புறப்பட்டு போயிடுச்சுன்னு பார்க்குறோம். அந்த பலவீனம் அவனுக்கு எப்போத்துலேருந்து உண்டாகுதுன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க தகப்பனை கேட்கும்போது, சிறு வயதுலேருந்தே அவனை அது அலைக்கழிக்குது. அது அவனை நுரத்தள்ள வச்சு அவன் பல்லை கடித்து கொண்டு எப்போவுமே அவன் சோர்ந்து போய் விழுவான் போல். அந்த மாதிரியே அவனுக்கு நடந்து கொண்டே இருக்குது. இந்த பலவீனம் இருந்ததுனால ஒரு முறை நம்முடைய சீஷர் இடத்துல நான் அவனை கொண்டு வந்தேன், ஆனால் அவர்களால் இது கூடாமற் போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை நோக்கி, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எந்த மட்டும் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தன் சீஷர்களை அவர் கடிந்து கொள்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகுமே, ஏன் உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ அந்த அசுத்த ஆவி பிடித்து இருக்கு இல்லையா, அந்த ஊமையும் அசுத்த ஆவி பிடித்து இருக்கிற அந்த ஆவி அந்த பிள்ளையை விட்டு அகன்று போகுது. அப்போ அந்த பிள்ளை எழுந்து சுகமாகி அவன் எழுந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனான்னு பார்க்குறோம். அடுத்து 3வது ஒரு சம்பவம், ஒரு 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கான். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியினாலே அவன் பலவீனப்பட்டிருக்கான். அப்போ மத்தேயு 8:13 இந்த வசனம்,
அப்போ அவனும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல கேட்கும்போது நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த நூற்றுக்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நோக்கி என்ன சொல்கிறான், என்னிடத்துல அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவர்கள் நான் வா என்றால் வருவார்கள், போ என்றால் போவாங்க, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுக்கு தான் ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ விசுவாசத்தபடியே உனக்கு ஆக கடவுது. இஸ்ரவேலில் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே காணலைன்னே சொல்லுவார். அப்போ அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போதே நீ போன்னு சொல்கிறார்ல, விசுவாசத்தபடி ஆக கடவுது. அந்த சொன்ன மாத்திரத்திலேயே அந்த வேலைக்காரன் அவன் இருந்த எல்லையிலே அவன் சொஸ்தமாகறான்னு பார்க்குறோம். இன்றைக்கும் நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில் எப்படி இருக்குது? நம்முடைய காரியங்களில் எத்தனை பலவீனங்கள், எத்தனை மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள், எத்தனை தடை தாமதங்கள் நம்ம வாழ்க்கையில் உண்டானாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை இன்றைக்கி அவர் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் குணமாகும், சொஸ்தமாகும், விடுதலையாகும் இல்லையா? அப்போ தேவனிடத்தில் ஒரு வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அது விசுவாசத்தோடு நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கும் அந்த விடுதலையும் சமாதானம் உண்டு. அது எப்போ கிடைக்கும்னா அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்துன்னே சங்கீதம் 145:19 பார்க்குறோம். அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்போது தேவன் நம் விருப்பத்தை நிறைவேற்றி நம்மை ரட்சிப்பார். லூக்கா 17:5 பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நான் வேண்டும் என்று அவங்க வந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறாங்க. எங்கள் விசுவாசம் வர்த்திக்கப்படணும், அது பெருகணும். அப்போ நம்ம அவிஸ்வாசம் நீங்கணும், விசுவாசம் பெருகணும். இன்றைக்கி நம்முடைய மத்தியில் கூட அவிஸ்வாசம் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? நடக்குமோ நடக்காதோ. ஆனால் நம்ம தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் அது என்றைக்குமே தேவன் நம்மை கைவிட மாட்டார் இல்லையா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்னே வேத வசனம் சொல்லுது. யோபு 23:10 பார்க்குறோம், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன்னு யோபு சொல்கிறார். அப்போ நம்முடைய வழி என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா? அவர் சோதித்த பின்பு நம்மை சுத்த பொன்னாக விளங்க பண்ணுவார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமையுள்ளவர். இன்றைக்கி எத்தனை பாடுகளில் நீங்கள் சோதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு தேவன் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவர்னு எபிரேயர் 2:18 நம்ம பார்க்குறோம். அதனால் உங்கள் விசுவாசம் பெருகும்படியாக நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பில் அதிகரிக்கும்படி செய்கிறது இதுதான் தகுதியாக இருக்குன்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்த மற்றவர்கள் பாரத்தை ஒருவர் சுமந்து அவங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி நாம் ஜெபிக்கும் போது அங்கே அவர்களுக்கு விடுதலையும் சுகமும் உண்டாகும். அதில் புலம்பல் 3:32 பார்க்குறோம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி அவர் இறங்குகிறவர்னே வேத வசனம் சொல். அப்போ இன்றைக்கி நிறைய சஞ்சலம் போராட்டத்தில் நம்ம இருக்கலாம், கஷ்டம் துக்கம் கண்ணீரில் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்கு கிருபை செய்தார்னா போதும், அவர் கிருபையின்படி நமக்கு இறங்கினா போதும். இன்றைக்கி நமக்கு விடுதலையும் சுகமும் உண்டு. அந்த கானானிய ஸ்திரீ அன்னைக்கு விசுவாசிச்சா, அதனால் நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது, உன் விசுவாசம் பெரிதுன்னு சொன்னார். அதுபோல் இன்றைக்கி நாமும் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமை காண முடியும். எந்த ஒரு காரியம் தேவன் நமக்கு செய்தாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சொல்லி நாம் தேவனை ஒரு நாளும் மகிமைப்படுத்துவோம். ஆமீன்.